விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தோனே ஞாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணம். 3ஆம் தேதி மே மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை சித்திரை மாதம் 20ஆம் நாளுக்கான பலன்கள். இன்னைக்கு நாள் என்ன, திதி என்ன, கோல் என்ன, நட்சத்திரம் எது, ராகு காலம் எப்போ, யமகண்டம் எப்போ, நல்ல நேரம் எது, முக்கியமாக யாருக்கு சந்திராஷ்டமம், இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க, லைக் கொடுத்துருங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். இன்றைய சூரியோதயம் பை ஜோதிடர் ஸ்ரீரங்கம் கார்த்திகேயன் நான் தரக்கூடிய எக்ஸ்க்ளூசிவான ராசி பலன், ஜோதிட துணுக்குகள், ஜோதிட அறிவுரைகள், அதே மாதிரி பூஜைகள், நிறைய பரிகாரங்கள், நாளினுடைய முக்கியமான குறிப்புகள் எல்லாம் இந்த ஆப்பில் கிடைக்க போகுது. என் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான ரொம்ப பெரிய பிளாட்ஃபார்மாக இந்த ஜோதிட ஆப் அப்படிங்கிறது இருக்கும். இது எக்ஸ்க்ளூசிவாக நான் மட்டுமே தரக்கூடிய ஒரு ஆப். இன்றைய சூரியோதயம் பை ஸ்ரீரங்கம் கார்த்திகேயன். ஸ்ரீரங்கத்திலேருந்து நான் தரக்கூடிய ராசி பலன் உங்கள் வரவேற்பறை தேடி. ரொம்ப சீக்கிரத்தில் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்க. அதனுடைய மோட் என்ன, மீடியம் என்ன, எப்படி அதை டவுன்லோட் செய்யணும், நான் தரும் மந்திரங்கள் எல்லாம் அந்த ஆப்பில் இருக்கும். அந்த ஒரு ஆப்பை ப்ளே பண்ணுறதே அந்த அனைத்து மந்திரங்களும் உங்களை தேடி வரும். நீங்கள் தனித்தனியாக போய் கேட்கணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. நிச்சயமாக ஒரு நல்ல நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஆப்பாக அது இருக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்க முடியும். இன்றைக்கி சந்திரன் காலை 6:59 வரைக்கும் விசாக நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அதற்கப்புறம் மேல் அனுஷ நட்சத்திரத்தில் தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார். இன்றைய திதி பிரதமை திதி அதிகாலை 12:47 வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறமேல் இன்றைக்கி நாள் முழுதும் த்விதியை திதிங்கிறது நமக்காக உண்டு. மரணயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள். பரணி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 3:30 முதல் 4:30 வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் பிற்பகல் 1:30 முதல் 2:30 வரை. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை. இன்றைய யமகண்டம் பிற்பகல் 12 முதல் 1:30 வரை. மதியம் 3 மணிலேருந்து 4:30 வரைக்கும் குளிகை. சூலம் கொண்ட திசையாக மேற்கு. இன்னைக்கு எந்த மகானோட ஃபோட்டோ வேணாலும் இன்னைக்கு ஃபோனில் டிபியாக பார்க்கறதும், மகான்களோட சரித்தங்கள் படிக்கிறதும், மகான்களோட சரித்தம் காதில் கேட்கறதும் பரணி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு உத்தமமான பலன்களை இந்த சந்திராஷ்டமத்திற்கு கொடுத்துரும். மேலும் நீங்கள் யாரை குருவாக நினைக்கிறீங்களோ, யார் உயிருடன் ஜீவசமாதி அடைந்திருக்கிறார்களோ, அவங்களுடைய பெயரை சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களோ, அந்த குரு மகானுக்கு இன்னைக்கு நாளை சமர்ப்பணம் செய்துட்டு பிரார்த்தனை செய்துட்டு அவருடைய திருவுருவ படங்கள், அவருடைய சரித்தம் இதை காதால் கேட்டுட்டு அதற்கப்புறம் இன்றைய நாளை அடியெடுத்து வைப்பது உத்தமமான பலன்களை ஏனைய ராசி நேயர்களுக்கும் நிச்சயம் கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். இப்படி சந்திரன் விசாகம் அதை தொடர்ந்து அனுஷம்ங்கிற நட்சத்திரத்தில் இன்னைக்கு சஞ்சாரம் செய்கிறாரே, இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும், நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம், எப்பவும் போல மேஷராசி நேயர்கள்ட்டே ஆரம்பிப்போமே. மேஷராசி நேயர்களே இன்னைக்கு சந்திராஷ்டமமாக ஆரம்பிக்கும் பொழுதே அப்படிங்கிற பயம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். அப்போ என்ன அர்த்தம்னா, உங்கள் வாகனத்துக்கான இடம் இன்னைக்கு பார்க்கிங்காக இருக்காது. உங்களை கொஞ்சம் அடித்து விரட்டுவாங்க, விரட்டியும் அடிப்பாங்க. சார் அங்கே தள்ளி நிறுத்தணுமா, இங்கே தள்ளி நிறுத்தணுமா, இந்த சாலை நீங்கள் பாருங்களேன், இந்த ரோடு இப்படி சொன்னால் தான் தெரியுது. இந்த சாலையில் பரிதவிக்கக்கூடிய தருணம். அப்போ நம்ம கரெக்டாக போவோம், ஆனால் எய்த்தாப்பில் வரவங்க தப்பாக வந்துட்டு அதுலேயும் நம்மளை முறைச்சிட்டு போகிறத பார்த்தா நாங்கள் என்னவோ தப்பாக வந்த மாதிரி. ஏன்பா இந்த சந்துக்குள்ளேயும் பொந்துக்குள்ளேயும் இந்த ஹெல்மெட் ஒன்றை மாட்டிக்கிட்டு இந்த பக்கமும் தெரிய மாட்டேங்குது, இந்த பக்கமும் தெரிய மாட்டேங்குது, இந்த வண்டியில் இத்தனை கேனா, இத்தனை காய்கறி கூடையா, இத்தனை பூ கூடையா, இவ்வளோ லோடு ஏற்ற முடியுமா இந்த வண்டியில் அப்படின்னு. இந்த லோடுங்கிற விஷயம் இங்கே பரணி நட்சத்திரத்துக்கு குறுக்கால வரும் அப்படிங்கிறது தான். அப்போ ஒர்க்கு லோடும் மேஷராசி நேர்களே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் துட்டுக்கு தில்லு, ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ். எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்களோ, எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்களோ, எவ்வளவு கடுமையாக உழைக்கிறீர்களோ அதில் வரவேற்பு கிடைக்கும். அப்போது போட்ட உழைப்புக்கான பலன். திறமசாலியாக இருந்தால் கண்டிப்பாக ஜெயிக்க வேண்டிய தருணம். அதிர்ஷ்டசாலியாக இருந்தால் அதிர்ஷ்டத்தை வரவைக்க வேண்டிய ஒரு நாள் அப்படிங்கிறது உங்களுக்காக இருக்கும். துணிஞ்சு காலை எதுக்குள்ளே வேணாலும் விடலாம், அழகாக வெளியில் வந்துடுவீங்க, எந்த பிரச்சனையை வேணாலும் ஃபேஸ் பண்ணலாம், தட்டி தூக்குவீங்க அப்படிங்கிறது தான். அடடா சார் கேட்கவே ரொம்ப நல்லா இருக்குது சார். அதே மாதிரி
நாளைய நாளை நினைத்து மிகுந்த எதிர்பார்ப்பு. அந்த பிளான்லாம் போட்டுட்டீங்கல்ல, எங்கே உட்காந்து பேசுறது, யார் கூட எப்படி என்ன செட்டு சேர்றது அப்படின்னு. அந்த செட்டு பர்ஃபெக்ட் செட்டாக ரிஷபராசி நேயர்களுக்காக இருக்கும். போட்ட பிளான் கை கொடுக்கும். அதே மாதிரி கணவனாக இருந்தால் மனைவி கிட்டையும், மனைவியாக இருந்தால் கணவன் கிட்டையும் ஒரு நல்ல புரிதல், சிநேகிதர்களுக்கு இடையே நல்ல கலந்துரையாடல்கள், தெல்லற வித்தை கற்றால் சீடன் குருவை மிஞ்சுவான். பிரமாதமான டிசிஷனுக்கான ஒரு நாள். டிசிஷன் மேக்கிங் இன்னைக்கு கில்லி தான் போங்க. அடுத்து இருக்கிற மிதுனராசி நேர்களை பொறுத்தவரையில் எல்லாம் சிவமயம், எனக்கு எல்லாம் பயமயம். நண்டு கண்டாலும் பயம், பூச்செண்டு கண்டாலும் பயம். திக்குன்றுச்சு கார்த்திக் சார் அப்படின்னு. இந்த திக்கு தெரியாது திக்கு இருக்கு அப்படின்னு கொஞ்சம் ரிஸ்கெல்லாம் எடுக்கிறது தவிர்த்துக்கிறது மிதுனராசி நேயர்களுக்கு நான் சொல்லக்கூடிய தனிப்பட்ட ஆலோசனை. வஸ்திரத்தில் அயன் பண்ண வஸ்திரம் இருக்காது, கரெக்டாக டயத்துக்கு யாரும் வரமாட்டாங்க. ஆனால் அவங்க லேட்டாக வந்துட்டு நம்மளை காக்க வைக்கிறப்ப சார் மண்டை காஞ்சி போச்சு அப்படின்னு, இந்த மண்டை காஞ்சிடுச்சு அப்படிங்கிற விஷயம் பெரிய அளவுக்கு இருக்கும். தேவையற்ற வாத விவாதம், தேவையற்ற வம்பு கலாட்டா, கூட்டத்தில் மாட்டிக்கிறது, கூட்ட நெரிசலில் மாட்டிக்கிறது, தண்ணி தருவிகளே. இந்த தண்ணி பத்தாமல் போகிறது தான் இன்றைக்கி இருக்கிற நிலை. அப்போ திடீர்னு மருந்து மாத்திரைகள் 10ல் தீர்ந்து போச்சு, கொஞ்சம் லெவல் பண்ணிப்போமா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமா, ஒருவேளை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமா அப்படின்னு இன்றைக்கி ரெகுலராக போகிற பாதை இல்லாமல் டேக் டைவர்சன். இதுதான் மிதுன ராசி நேயர்களே இன்றைய ராசி பலன். அடுத்து இருக்கிற கடகராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் இந்த கட்டம் திட்டம் சட்டம் எல்லாம் ரொம்ப கரெக்டாக நடக்குது. நான் நினச்ச மாதிரி இருக்குது. கேரம் போர்டில் ஸ்ட்ரைக்கரை தட்டினா காயின் மேலே பட்டு கருப்பு காயா வெள்ளைக்காயா இல்லை சிகப்பு காயா அப்படின்னு பிளான்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் அந்த பிளானில் அவ்வளோ பெரிய ஓட்டை இருக்கே, சந்திரன் இருக்காருல்ல, அதையும் கொஞ்சம் கவனித்து பார்க்கணும்ல. நீங்கள் பாட்டுக்கு ஐடியா மாஸ்டர் ஐடியா பண்ணிகிட்டே போனால் அப்புறம் 9 கிரகம் எதுக்கு இருக்குது, 27 நட்சத்திரம் எதுக்கு இருக்குது, 12 ராசி எதுக்கு இருக்குது. கொஞ்சம் காத்திருக்க வேண்டிய நிலை. மிகுந்த எதிர்பார்ப்புடன் இன்றைய நாள் அப்படிங்கிறது இருக்கும். ஆமாம் சார், ஒன் டே டு கோ, எக்ஸ்பெக்டிங் அ லாட் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் உங்களுக்காக இருக்கும். குடும்ப உறவுகளிடையே சின்ன சின்ன வாத விவாதங்கள் வந்து மறையும். பிள்ளைகள்கிட்ட சின்ன சின்ன சங்கடங்கள் வந்து மறையும். ஆனால் பயப்பட வேண்டியதில்லை. கோபதாபங்கள் இருக்கும், பரவாயில்லன்னு உங்களை நீங்களே சமாதானம் பண்ணிப்பீங்க. உங்களுக்கு நீங்களே சமாதான தூத, சமாதான புறாவை பறக்க விடுவீங்க. அடுத்து இருக்கிற சிம்ம ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ரவுண்டு தான், ட்ராவல் இருக்கும். ஆமாம் சார், இந்த கிட்டத்தில் தான், இந்த இவுத்துண்ட தான், போனோன்னே வந்துடலாம், வந்தோன்னே போயிடலாம் அப்படின்னு. எப்பவும் பாருங்கள் இந்த பழைய வண்டி, கொஞ்சம் பழைய டிரைவரு, பழைய ரதசாரதி இப்படி தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கின்னு பாருங்கள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்போது ஃப்ரெஷ்ஷான உணவுப் பொருட்கள், கால நேரம் தவறாத உணவுப் பொருட்கள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். நல்ல சந்திப்புகள். இன்னைக்கு அம்மா என்றழைக்காத அந்த பாட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இதுவரை முழுசாக பாடினா நிறைய பேர் கமெண்ட்லலாம் சார் பாட்டு வேணாமே, நான் பாடுறதே 4 வரி தான், உறவில்லையே உயிர் இல்லையே அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு சந்தோஷம் தரும். தாய் வழி உறவுகள், தாய் மாமனுடைய பிள்ளைகள், மாமன் மைத்துனன் உறவு சந்தோஷம் தர வேண்டிய ஒரு அமைப்பு. புதுவெள்ளி மாணிக்கம் இவையாவும் ஒரு தாய்க்கு ஈடாகுமானா பசுவெள்ளி மாணிக்கம் இவையாவும் ஒரு தாய்க்கு ஈடாகுமானா ஈடாகாது. இன்னைக்கு அம்மாவினுடைய நினைவு, அம்மான்னு சொல்லக்கூடிய தருணம், அம்மாவை நினைத்து கொள்ள வேண்டிய நிலை அப்படிங்கிறது சிம்மராசி நேயர்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்கிற கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் சப்பா ஓடி உழைச்சாச்சு, ஊருக்கெல்லாம் கொடுத்தாச்சு. லீவுன்னு பார்த்தா இன்றைக்கி தான் நம்மளே காலையில் சீக்கிரம் எழுப்பி விட்றாங்க, நம்மக்கிட்டே எல்லா வேலையும் சொல்கிறாங்க. நம்ம தான் போய் வாங்கிட்டு வரணுமா, நம்ம தான் போய் அலைஞ்சு தெரிஞ்சுட்டு வரணுமா. அங்கே போனால் அங்கே ஒரு கூட்டம். இந்த கொடுமைன்னு கோயிலுக்கு போனால் கார்த்திக் சார் அங்கே ஒரு கொடுமை திங்குன்னு ஆடுது அப்படின்னு. நமக்கு வேறு இந்த அநியாயத்தெல்லாம் பார்த்தா கொஞ்சம் பொறுக்காது. நம்ம எப்பவும் பாருங்கள் சைலண்ட்டாக இருக்கிற ஆள் தான். ஆனால் இன்றைக்கி அநியாயத்தை பார்த்தா பொங்கணும், அதர்மத்தை பார்த்தா தட்டி கேட்கணும் அப்படின்னு. இன்றைக்கி தட்டி தூக்குறது இல்லை, தட்டி கேட்குறது அப்படிங்கிறது. அது எப்படி க்யூவில் நீங்கள் குறுக்க போகலாம், அது எப்படி 4 வரிசையில் வச்சுருக்கேன், நீங்கள் எப்படி முன்னாடி வரலாம். அது வண்டி ஆகட்டும், வாகனமாகட்டும், குறுக்க போகிற நபர்கள் ஆகட்டும், இந்த குறுக்க வந்தவங்களா இல்லை குறுக்க வந்தவங்களா, குறுக்க வந்தவன் நீ குறுக்க வந்தவேனா அப்படின்னு வாதங்கள், எதிர்வாதங்கள் இன்றைக்கி கன்னிராசி நேயர்களுக்காக இருக்கும். ஆனால் கன்னிராசி நேயர்களே நம்ம முயற்சிகள் தவறலாம், முயற்சிக்க தவறக்கூடாது. முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். 1க்கு 3 தடவை எஃபர்ட்ஸ் போட்டு காரியங்கள் முடிக்க வேண்டிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி ரெக்வஸ்ட்டாகவே பேசி காரியம் சாதிங்க, அதிகாரம் பண்ண வேண்டாம். சில பேர் குறுக்க போகிறாங்கன்னா அவங்களுக்கு சந்திரன் நல்லா இருக்கும், அவங்க குறுக்க போகிறாங்க. அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் நியாயமான ஆசை, அநியாயமான ஆசை ரெண்டுமே நிறைவேறும். அடங்கப்பா இப்படியா இருக்கணும் அப்படின்னு. அப்போ சொல், செயல், சிந்தனை, திறன் இதெல்லாம் மேம்பட்டு நிற்க வேண்டிய தருணம். சுப்ரீம்னா சுப்ரீமு, இந்த ரின் சுப்ரீம் ஒயிட்டுங்கிற அளவுக்கு இன்றைக்கி நாள் இருக்குன்னா பாருங்களேன். அப்போ வெண்மை நிற உணவுப் பொருள். ஆமாம் சார், காலையிலேயே பால் கொஞ்சம் 10ல் எக்ஸ்ட்ரா தான் வாங்கியிருக்கேன், அரிசி எக்ஸ்ட்ரா தான் வாங்கியிருக்கேன், சர்க்கரை எக்ஸ்ட்ரா தான். இதை தயிரை பற்றி சொல்ல முடியுமா?
தயிர் நமக்கு வேறு அது வேறு பிடிக்கலன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் வேணும் அப்படின்னு. இந்த தயிருக்காகவே பிரத்யேகமாக உட்காந்துருக்கேன் அப்படின்னு. இந்த தயிரோட ஃபார்முலா எப்பேற்பட்டதுன்னு துலாம் ராசியை கேட்டால் தெரியும். அதே மாதிரி குடும்ப உறவுகளிடையே உங்களுடைய கை இன்னைக்கு மேலோங்கி நிற்க வேண்டிய ஒரு நிலை. நான் எதிர்த்து பேசி தான் தீருவேன், நீங்கள் சொல்லி நாங்கள் கேட்டுட்டா எங்கள் கௌரதை என்ன ஆகுறது அப்படின்னு வாத விவாதங்கள் நிச்சயம் இருக்கும். ஆனால் உங்களுக்கு ஃபேவராக தான் போகும். சுபத்துவமான தருணங்கள், சுகமயமான தருணங்கள், சந்தோஷமான தருணங்கள், ஹலோ சுகமா அப்படின்னு கேட்க வேண்டிய தருணங்கள் பெரிய அளவுக்கு இருக்கும். சிநேகிதர்களுக்கிடையே நல்ல புரிதலுக்கான ஒப்பந்தங்கள், நல்ல நீண்ட நேர கலந்துரையாடல்கள் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு காணப்படும். பண பரிவர்த்தனைகள் மகிழ்ச்சி தரும். இஎம்ஐக்கான கிளியரன்ஸ் எல்லாம் பெரிய அளவுக்கு பெருமை தர வேண்டிய அமைப்பு துலாம் ராசி நேயர்களுக்காக இன்றைக்கி நாளில் உண்டு. அப்போ ஸ்டாக்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட், இந்த ஷார்ட்டேஜ் அப்படிங்கிறதெல்லாம் இருக்காது. அதில் வெண்மை நிற உணவுப் பொருளை வாங்க வேண்டிய அமைப்புங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அடுத்து இருக்கிற விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் என்னவோ மாலை நேரத்தில் ஒருத்தர் வரேன்னு இருக்காரு, பார்க்குறேன்னு இருக்காங்க, சொல்கிறேன்னு இருக்காங்க. கார்த்தி சார் ஆகிடுமா? ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டிருக்கேன், கரெக்டாக சொல்லுங்கள், கிடைச்சிரும் சொல்லுங்கள், இல்லை கிடைக்காது சொல்லுங்கள், குழப்பற மாதிரியே ஜோசியம் சொல்லாதீங்க. நானே ஏற்கனவே கொஞ்சம் குழம்பி தான் போயிருக்கேன். ஆமாம், சந்திரனே உங்கள் ராசியில் கொஞ்சம் லைட்டாக குழம்பி போயிருக்கார். ஆனால் மாலை நேரத்தில் அதுக்கான தெளிவு கிடச்சிரும். 2-3 இடத்துலேருந்து பிரிஞ்சு பொருளாதாரங்கிறது வர வேண்டிய அமைப்பு. அமௌண்ட் ஹாஸ் பீன் கிரெடிட்டட், அமௌண்ட் ஹாஸ் பீன் டிரான்ஸ்ஃபர்ட். அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பார்க்குறப்ப தான் கார்த்தி சார் என் வயிற்றில் பாலையே வாத்தீங்க, மோரை வாத்தீங்க, தயிரை வாத்தீங்க, இப்படி ஜில்லுன்னு இருக்கிற ஜிகரு தண்டா சூப்லேருந்து ஆரம்பித்து ஸ்மூதி வரைக்கும் மாலை நேரத்தில் அந்த சந்திரன் கிளம்பி போகிற பொழுதில், அந்த சந்திர பொழுதில் உங்களுக்காக கிடைக்கும். அந்த சந்திரனும் சரி இந்திரனும் சரி கெட்டாங்களா கெடலையாங்கிறது வேறு விஷயம். நீங்கள் மாலை நேரம் வரைக்கும் கெட்டுட்டு இருப்பீங்க. மாலை நேரத்துக்கு அப்புறம் ஒரு தெளிவான முடிவு எடுக்க வேண்டிய அமைப்பு ரிஷிராசி நேயர்களுக்காக உண்டு. சங்கு சுட்டாலும் வெண்மை தரும், கெட்டாலும் மேன்மக்களே. கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தாலும் டெஃபினட்டாக இன்றைக்கி சாலிடான முடிவு, ஒரு தீர்க்கமான முடிவு. இந்த ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால், இந்த சுற்றி வந்தீங்க அப்படிங்கிறதெல்லாம் மாலை நேரத்தில் சரியாக வேண்டிய அமைப்பு ரிஷிகராசி நேயர்களுக்காக உண்டு. நீங்கள் கிங்கு தான். அடுத்து இருக்கிற நீங்களும் குயின் தான், அதையும் சொல்லணும்ல. அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் அப்பா மலை ஏறி இறங்கின மாதிரி இருக்குது. அசந்து போயாச்சு. கைகால் வலி ரொம்ப ஜாஸ்தி இருக்குது, கழுத்து பகுதி வலிக்கிறது, முதுகு பகுதி வலிக்குது அப்படின்னு. இந்த பாம் ஐயோ நீங்கள் வேறு ஏதாவது பாம்புன்னு நினச்சிக்காதீங்க. அப்போ இது வேறு ஜண்டு பாம், இந்த தைலம், இந்த ஆயுர்வேத தைலம். இந்த தலைவலிக்கு மட்டும் ஒரு சின்ன மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டுமா சார், கொஞ்சம் சீட்டை பார்த்து சொல்லுங்களேன்னு கேட்கலாம். செல்ஃப் மெடிக்கேஷனை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நேச்சுரல் ரெமடிஸ் எதுவோ அதெல்லாம் எடுங்க. ரெஃப்ரெஷிங்காக ஒரு சுக்குமல்லி காஃபி ஒன்று சாப்பிடுங்க. இல்லை வேறு ஏதாவது ஜில்லுன்னு இந்த ஐஸ் லெமன் டீ, ஒரு லெமன் ஜூஸ். ஆமாம் சார், ரொம்ப வெப்பம் ஜாஸ்தி இருக்குது, கொஞ்சம் சூட்டை தணிக்கணும், அந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னு. ஆனால் மலை ஏறி இறங்கினதோட டயர்ட்னஸ் இன்றைக்கி தனுசு ராசி நேயர்களுக்காக இருக்கும். வேலை பின்னி பெடல் எடுத்துருவாங்க. வேலை உள்ள பட்டதாரி அப்படிங்கிறத ஒரு வார்த்தையாக தனுசுக்காக நம்ம சொல்லலாம். அக்கம் பக்கத்தினரிடையே நல்ல சுமூகமான ஒரு நிலை அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். அவர்களுக்கான குடுக்கல் வாங்கல், அக்கம் பக்கத்தினரிடையே சுமூகமான உறவு. இந்த மொட்டை மாடியில் நிலா ஷோரு, மொட்டை மாடியில் வாக்கிங்கு, கார்டன் ஏரியாவில் வாக்கிங்கு, பச்சை நிற புல்வெளி தலங்கள், பச்சை நிற பழங்கள், பச்சை நிற காய்கறிகள் வாங்குறது, கொடுக்கறது, அதை ரொட்டேட் பண்ணுறது, பக்கத்து வீட்டுக்காவது சேர்த்து வாங்கிட்டு வர்றது இன்றைக்கி தனுசு ராசி நேயர்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்கிற மகர ராசி நேயர்களை பொறுத்தவரை வெட்டு 1 துண்டு 2. இந்த வளவலை குலங்கிறதெல்லாம் ஆகாது. இந்த எண்ணெய் தடவினேன், வெண்ணெய் தடவினேன், ஆவும் இல்லை, ஆகாது. சேத்துல ஒரு கால், ஆற்றுல ஒரு கால் கிடையவே கிடையாது. ஒரு பக்கமாக நின்று பேசுங்க அப்படின்னு. ஆமாம் சார், ஒரு பக்கமா இல்லை 2 பக்கமா இல்லை மும்முனை போட்டியாங்கிறதெல்லாம் நாளைக்கு காலையில் தெரிஞ்சிட போகுது. இதுக்கு என்ன பெருசா அப்படின்னு அந்த பரிதவிப்புகள் எல்லாம் சரியாக வேண்டிய அமைப்பு. ஒன்று கோபப்படக்கூடாது, ஆத்திரப்படக்கூடாது, வேகப்படக்கூடாது. விவேகத்தை பயன்படுத்துங்க. இந்த அறிவா உணர்ச்சியான 2 விஷயம் இருக்குது. மகர ராசி நேயர்கள் உணர்ச்சி வசப்படாமல் இருந்தால் அறிவை பயன்படுத்தி முடிவெடுங்கள், அது காரியம் வெற்றி தரும். இந்த உலகத்தில் துரோகிகள் இருப்பாங்க, ஏமாத்துறவங்க இருக்காங்க, கண்டிஷன்ஸை மறைச்சு நம்மக்கிட்ட பொருள் விற்கிறவங்க இருக்காங்க, மார்க்கெட்டிங் ஜிம்மிக்ஸும்பாங்க, டெக்னிக்கலாக பேசுவாங்க. எந்த டெக்னிக்காக பேசினாலும் ஏன் டெக்னிக் தான் பெஸ்ட்டு டெக்னிக்னு மகர ராசி நேயர்கள் ஓரமாக உட்கார வேண்டிய அமைப்பு. இன்றைக்கி பாருங்கள், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் நடுப்புற பிரஞ்சுன்னு ஒன்று விட்டுருவோமா, அந்த மாதிரி ஒரு புது கான்செப்டை தொட வேண்டிய நிலை. ஆமாம் சார், ஏதாவது ஒரு நேரம் ஃபுட்டை ஸ்கிப் பண்ணிடலான்னு தான் இருக்கேன், ஆனால் வேலையும் அந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு. இந்த ஒன்றாவே பார்த்துக்கலாமே, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தரணும். லேட்டானாலும் மகர ராசி நேயர்கள் இன்றைக்கி லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய அமைப்பு நிச்சயம் உங்களுக்காக உண்டு. அடுத்து இருக்கிற கும்பராசி நேயர்களை பொறுத்தவரை எனக்கும் லேட்டஸ்ட்டாக உண்டு தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம்.
ஏட்டு இப்போவே லேட்டுங்கிறது தான் உங்களுக்காக இருக்கும். ஆமாம் சார், ஆமாம் சார், பெரிய க்யூவில் நிற்க வச்சுட்டாங்க சார், ஒரே டென்ஷன் ஆகி போச்சு. என்ன இருந்தாலும் தோசை மாவு வாங்கிட்டு வந்தாலும் திட்டுறாங்க, தோசை மாவு வாங்கலைன்னாலும் திட்டுறாங்க, கூட வாங்கினாலும் திட்டுறாங்க, குறைச்சி வாங்கினாலும் திட்டுறாங்க. அதாங்க கூட குறைச்சி வாங்குறது, கூட குறைச்சி பேசுறது. அதாவது பேசணும்னு முடிவு பண்ணிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. கும்பராசி நேயர்களே, தூங்குறவங்கள எழுப்பலாம். தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள எழுப்ப முடியுமா? எப்படியாவது கணவன் கிட்ட ஒரு பாராட்டு வந்துடாதா? எப்படியாவது மனைவி நீங்கள் தாங்க வீட்டுக்காரரு அப்படின்னு சொல்லிடுவாங்களா? கண்டிப்பாக அதை சொல்ல மாட்டாங்கங்கிறது தான் இன்றைக்கி நாளினுடைய அமைப்பு. டென்ஷன் இருக்கும். லாஸ்ட் மினிட் சப்மிஷன். ஆமாம் சார், ஆமாம் சார், காலையிலேயே ஒய்ஃபை டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு, ரீசார்ஜுக்கு மெசேஜ் வந்துச்சா சார், ரீசார்ஜுக்கு வர மெசேஜ் எல்லாம் எனக்கு சொல்கிறீங்களே அப்படின்னு. அப்புறம் பணம் வெளியில் போகணும்ல, அதாங்க அவுட் கோயிங்கு, அப்புறம் பாரோ ஃப்ரம் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இன்றைக்கி இருக்க வேண்டிய அமைப்பு உங்களுக்காக உண்டு. அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையில் எடுத்த காரியத்தில் விறுவிறுப்பு. இன்றைக்கின்னு பாருங்கள், மரியாதைன்னா மரியாதை, முதல் மரியாதை, மாணவனுக்கு மரியாதை, மனைவிக்கு மரியாதை, மாமனுக்கு மரியாதை. அது இன்னும் வரலையே, கவலைப்படாதீங்க, அதுவும் வந்துடும். இந்த மாமன் மைத்துனன் உறவு எப்பேற்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். ஃபார்மாலிட்டி பண்ண முடியல சார், ரெஸ்பெக்ட் இந்த டிஸ்ட்ரிக்டில் நமக்கு இருக்கிற ரெஸ்பெக்ட் யாருக்கும் கிடையாது கார்த்திக் சார் அப்படின்னு அந்த கௌரவத்தை காப்பாற்ற வேண்டிய நிலை. சில விஷயங்கள் கௌரவத்திற்காகவே செய்ய வேண்டியதாக இருக்குது. குடுக்கல் வாங்கல் எப்பேற்பட்ட கௌரவங்கிறது இன்றைக்கி மீனராசி நேயர்களுக்கிட்ட கேட்டால் தெரியும். அது பணம் குடுக்கல் வாங்கலாகவும் இருக்கலாம், மரியாதையை கொடுத்து வாங்கக்கூடிய விஷயமா இருக்கலாம். மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்ல வேண்டிய நிலை மீனராசி நேயர்களுக்காக இருக்கும். ரோசமும் கோபமும் உத்வேகமும் கொண்ட மீனராசி நேயர்களுக்கு ஒரு சின்ன சோதனை அப்படிங்கிறது காலையில் இருக்கும். எனக்கே வா டெஸ்ட்டா, என்னையே வா அப்படின்னு பார்த்தலாம் அப்படின்னு. உங்கள் திறமைக்கு நிகர் நீங்களே தான். அதே மாதிரி உங்களுடைய மரியாதை கௌரவம் இன்றைக்கி நாளினுடைய முடிவில் காப்பாற்றப்படும். லெவலாக பேசி முடிச்சுடுவீங்க. அவசரப்பட்டு பாத்திரத்தை போட்டு உடைச்சிடாதீங்க. இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிற ஆதிசங்கர மனசில் பிரார்த்தனை செய்து, ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதனுடைய 2 பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து, சமயபுரத்தில் இருக்க மாரியம்மனை உடன் அழைத்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம்.